गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. வணக்கம். வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி, ஜெயவருஷம் மாசி மாதம் 8ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் போரட்டாதி, திதி வளர்பிறை, த்விதியை. யோகம் சித்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று நாள் முழுவதும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, மகரத்தில் புதன், கும்பத்தில் சூரியன் சந்திரன், மீனத்தில் செவ்வாய் சுக்கிரன் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் அனைத்தும் வெற்றி. 11ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம். சூரியனும் சந்திரனும் 11ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், பதவி மாற்றம் செய்து கொள்ளலாம், ஊதிய உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மகத்தான லாபம் கிடைக்கும். புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஒரு சிலருக்கு உருவாகும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நேரம் நடைபெறுகிறது. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறும் எனலாம். புதிய பொருட்கள் வாங்குவது, ஆடை அணிகலன் வாங்கி மகிழ்வது, சேமிப்புகளை உருவாக்குவது, பழைய சேமிப்புகள் முதிர்வடைந்து கைக்கு பணம் வருவது, வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாவது போன்ற பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றிகரமாக நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனஸ்தானாதிபதி புதனை தனகாரகனாகிய குரு பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு நேரம். நன்மைகள் மிக அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சுக்கிரன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்று குரு பார்வை பெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம். ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு உச்சம், ராசிக்கு 10ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குருவின் நட்சத்திரங்களில் ஒன்றான போரட்டாதியிலே சந்திரன் உலவுகின்ற ஒரு நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிக பிரகாசமாக காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமண நேரம் நெருங்கிவிட்டது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். இது ஒரு மகிழ்ச்சியான நாள்.
கடக ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்திருக்கின்ற ஒரு நாள் என்பதால் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செய்ய வேண்டும். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது உங்களது பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாள். மறதி சற்று அதிகமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் இயன்ற அளவு தவிர்க்கப்பட வேண்டும். இந்த நாளிலே உங்களது கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. இன்று நாள் முழுவதும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கின்றன. நாளைய தினம் சந்திராஷ்டமம் வந்துடுகிறது. நாளைக்கும் அதற்கு மறுநாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆகவே உங்களது முக்கியமான பணிகளை எல்லாம் இன்றைய தினம் செய்யலாம். இன்று உங்களுக்கு நாள் நன்மை அளிக்கக்கூடியதாக விளங்குகிறது. நல்ல நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்து முடியும். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலே உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெறும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். மிக அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் தொலைதூர பயணம் மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பார்கள். அவை அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். 6ஆம் இடத்தில் ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று குரு பார்வை பெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். எந்த ஒரு பொருளையும் கடனில் வாங்க வேண்டாம். நீங்கள் கையில் கேஷ் அண்ட் கேரியாகவே இருக்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் போய் ஏதாவது கடன் வாங்குவதற்கு ஏதேனும் சம்மதித்தால் கேட்டால் கிடைத்து விடும். ஆனால் அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. பின்னால் பிரச்சனை வரும். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் பண விஷயத்தில் இயன்ற அளவு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். அளவோடு செலவு செய்ய வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லலாம். பண வரவு நன்றாக இருக்கும். ஆனால் செலவு செய்யும் விஷயத்திலே உங்களுடைய விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும். இன்றைய தினம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் விரும்புகின்ற அனைத்து பொருளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது விருப்பங்கள் நிறைவேறும். ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். பெயர் புகழ் செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். உங்களது திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சரியான அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தெய்வ அனுக்கிரகம் கைகூடுகின்ற ஒரு நாளாக விளங்குகிறது. குலதெய்வ வழிபாடு இந்நாளிலே செய்தால் உங்களுக்கு மேலும் நன்மைகள் நடைபெறும். குலதெய்வ கோவிலுக்கு நேரில் செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே மனதார நினைத்து குலதெய்வத்தை வழிபாடு செய்துவிட்டு இன்றைய தினம் உங்களது பணிகளை துவங்கினால் நீங்கள் வெற்றிகரமாக அனைத்தையும் செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். நீங்கள் பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு பாராட்டு மழை குவியும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். தொழில் ஸ்தானாதிபதியாகிய புதன் குருபார்வை பெறுகிறது. 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே அமர்ந்து புதன் குருபார்வை பெறுவதால் தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். தனஸ்தானாதிபதியாகிய சனிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. லாபஸ்தானாதிபதியாகிய சுக்கிரனுக்கும் குரு பார்வை கிடைக்கிறது. 2ஆம் இடமாகிய மகரத்திற்கும் குரு பார்வை. ஆகவே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி, தொழிலிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும்.
மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் பல நடைபெறும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகச்சிறப்பான விதத்திலே உங்களது தொழில் வளர்ச்சி அடையும். நீங்கள் எந்த தொழில் உள்ளவர்களாக இருந்தாலும் இன்றைய தினம் தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வழங்கப்படும். புகழ் கிடைக்கும். பணிபுரியும் இடத்திலே உங்களுக்கு பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும். கணிதத்துறை தொடர்பானவர்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான துறைகளிலே உள்ளவர்கள், வங்கிகளிலே பணிபுரிபவர்கள், நிதி நிலவரம் தொடர்பான பணிகளிலே உள்ளவர்கள், ஆடிட்டர்கள், பங்குச்சந்தையிலே பணிபுரிபவர்கள், வாணிபத்துறையிலே பணிபுரிபவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி துறையிலே பணிபுரிபவர்கள் ஆகியோருக்கெல்லாம் சற்று கூடுதலான நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவற்றிற்கு அதிபதியான புதன் உங்கள் ராசியிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மாணவர்கள் கணித பாடத்திலே புரியாத பாடங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு தேர்ச்சி அடைவார்கள். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியில் சூரியன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். ராசியை சந்திரன் கடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திரம். 2ஆம் இடமாகிய மீனத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறது. உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகமான சுக்கிரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சம் பெற்று குருபார்வை பெறுகிறது. நன்மை செய்யும் மற்றொரு கிரகமான புதன் 12ஆம் இடத்திலே அமர்ந்து குருபார்வை பெறுகிறது. ராசிக்கு இரு மருங்கிலும் 2 சுப கிரகங்கள் குருபார்வை பெறுகின்றன. ஆகவே மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும். மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி, அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். எனினும் செலவுகள் மிக கடுமையாக இருக்கும். நீங்கள் திட்டமிட்டதைப் போல் 2 மடங்கு அதிகமாக செலவாகும். ஆகவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். பொருளாதார நிலையிலே ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் சற்று சுமாராக இருக்கும். ஆரோக்கியத்தில் இப்பொழுது அதிக கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். அவர்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆலய வழிபாடு செய்வது அவசியமாகும். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசன் அல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். उषःसन्ध्या समासन्ना जनास्वत्सेवनोत्सुकाः उत्तिष्ठ त्वं जगन्नाथ सुप्रभातं वदामि ते भगवन् सङ्गमेश त्वम् उत्तिष्ठ वरदो भव उत्तिष्ठ त्वं जगन्मातः सुकाल्यां वेदनायिके. ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையடைய, உங்களுடைய பிரச்சனைகள் தீர, ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காண யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிவம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்த ரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம் சுவாமிஜி? சரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் எனது திரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. ஓம் கம் கணபதியே நமக. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சோதாசோதா நமோஸ்துதே.
குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான ஜெய வருடம் மாசி மாதம் 8ஆம் தேதி 20/2/2015 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை சொல்ல போகிறோம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு முதல் நேர் யார் எங்க இருந்துன்னு பாத்துடலாம். வணக்கம். ஏஜ் வந்துட்டு 47 ஆகுது. உங்களோட பேர் சொல்லுங்க சார். வீராசாமி மேடம். எங்க இருந்து பேசுறீங்க வீராசாமி சார்? நீங்க மாங்காடுல இருந்து பேசுறேன் மேடம். உங்களுக்காக தான் நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணுமா? ஆமா மேடம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். 2 தேதிலாம் வந்துட்டு விருச்சிகத்துல, அதனால ஏஜ் மட்டும் 47 ஆகுது. எனக்கு வந்துட்டு வேலை வந்துட்டு ஒரு பர்மனண்டா நிரந்தரமான வேலையே கிடைக்கல. உடம்பெல்லாம் வந்துட்டு அடிக்கடி வீட்டுல எல்லாத்துலயும் உடம்பு சரியில்லாம போகுது. அதனால சாமி கேட்டுக்கிறேன் மேடம். கவலைப்படாதீங்க சார், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா தீந்துரும். ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க. நம்ம சுவாமிஜி கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே மேடம். சுவாமிஜி வணக்கம் ஐயா. நமஸ்தே. எந்த விதமான குறைபாடு இருக்கிறதா நினைக்கிறீங்க? வேலை வந்துட்டு நிரந்தரமான வேலை, வருமானமே இல்ல. சரி, இப்ப செய்யறது? இப்போ வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல வந்துட்டு போயிட்டு இருந்தேன், சூப்பர்ஸ்டா போயிட்டு இருந்தேன். சரி. அது வந்துட்டு இப்ப தற்சமயம் அந்த ஒர்க் முடிச்சுட்டு இப்ப சும்மா தான் வேலை இல்லாம தான் இருக்கேன். சரி. இப்போ இது எந்த வருமானமும் இல்ல. சரி. உடம்பும் வர அடிக்கடி வீட்டுல எல்லாத்துலயும் உடம்பு சரியில்லாம போகுது. சரி. அது வீட்டோட இது சரியில்லையான்னு தெரியல, இல்ல என்னன்னு தெரியல. எல்லாரும் இந்த வீடு சொந்த வீடா வாடகை வீடுங்களா? சொந்த வீடு சார். எவ்வளவு வருஷமா அதுல குடியிருக்கீங்க? 10 years இருக்குமா சார். சரி. இப்ப நீங்க இந்த வீட்டோட வடகிழக்குல துளசி மாடம், அதாவது தொட்டின்றது வேற, மாடம் அப்படின்றது வேற. நீங்க வந்து பொதுவாக நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த துளசி வைக்கிறதுக்குன்னு ஒரு துளசி மாடம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சின்னதாக விளக்கேற்றுறதுக்கு கூட இடம் அதில் வச்சுருப்பா. நிறைய அந்த காலத்தில் மண்ணில் பண்ணியிருப்பா, இப்போ சிமெண்ட்லேயும் பண்ணுறான். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மண்ணில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா சிமெண்ட்டில் பண்ண தொட்டியாக இருந்தாலும் வைங்க. வீட்டோட வடகிழக்கில் துளசி மாடம் வைங்க. அப்படி முடியலன்னா கிழக்கில் வைங்க. அதில் வந்து கிருஷ்ண துளசி அப்படின்னு கேட்டால் சின்னதாக தருவாங்க. இந்த துளசியை வந்து கையால் பறிக்காதீங்க. இதை பூஜிக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அங்கே ஒரு செவ்வாய் வெள்ளி விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். எந்த காரணம் முன்னிட்டும் இந்த வழிபாடு பண்ணுற துளசி இலைகளை பறிக்காதீங்க. ஒன்று, இதை அப்படியே தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் பூமிக்குள்ளே ஏதாவது வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை கட்டாயம் தீர்ந்துரும்னு சொல்லலாம். ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆரோக்கிய குறைவு ஏற்படுறது ஏதோ ஒரு அசாத்தியமான ஒரு சக்தி இருக்கா மாதிரி, ஒரு துஷ்ட சக்தி இருக்கா மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நினச்சிங்கன்னா, வீட்டில் வந்து பிரண்டையும் கற்பூரவள்ளியும் வைங்க. இந்த பிரண்டை கற்பூரவள்ளி இதுக்கும் வந்து ஒரு அற்புதமான தன்மை உண்டு. துளசி, பிரண்டை, கற்பூரவள்ளி இந்த 3 செடியும் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா துளசிக்கு தெய்வீக சக்தி உண்டு. இந்த துளசி, இந்த பிரண்டைக்கும் கற்பூரவள்ளிக்கும் ஒரு அற்புதமான சக்தி உண்டு. இந்த 3மே சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு அமானுஷ்யமான தொல்லைகள் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி ஆரோக்கியத்தில் அடிக்கடி குறைபாடு வருது, மருத்துவ செலவு ஏற்படுதுன்னு பார்த்தீங்களா, அது ஏற்படாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு இதுவாக தோட்டங்கள்லாம் கிடைக்கும். இப்போ மூலிகை மருத்துவங்கள் அதுக்கு ரொம்ப மகத்துவங்கள் சொல்கிறாங்க அந்த பிரண்டைக்கும் கற்பூரவள்ளிக்கும். இன்னொரு விஷயம், சில மூலிகைகளை எடுக்க போச்சு இந்த பிரண்டையை தான் கையில் எடுத்துகிட்டு போவான். சில மூலிகை எடுக்கும்போது குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களுக்கு நிலம்புராண்டி எடுக்கிறதுக்கு இந்த துளசி இந்த நிலம்புராண்டிக்கு இந்த பிரண்டையை தான் ஒரு சின்ன கட்டாக கையில் கட்டி எடுத்துகிட்டு போவாள். இது வந்து எதுக்கு சொல்ல வரோன்னா, இதை நீங்கள் வீட்டில் வைங்க. இது வந்து ஒரு எளிய சுலபமான பரிகாரம். அப்புறம் இந்த உத்தியோகத்தில் ஒரு நிலையில்லாத தன்மை இருக்கிறதுக்கும், நமக்கு வருமானத்தில் ஏதோ உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சி மனசு உள்ள நீங்கள் ஒரு வருத்தம் இருந்ததுன்னா வராகரை தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் அங்கே வராகர் சன்னதி இருந்தால் தரிசனம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வராகமூர்த்தியோட படம் கிடைக்கும், அதை வாங்கி வச்சு நீங்கள் சாதாரணமாக நீங்கள் தரிசனம் பண்ணிகிட்டே வாங்க. இந்த வழிபாடுன்றது விஷ்ணு சம்பந்தமான எந்த ஸ்லோகங்கள் தமிழில் அல்லது வடமொழியில் எதில் இருந்தாலும் சொல்லலாம். அப்படி எதுவும் இல்லைன்னா நீங்கள் தமிழை இந்த புஸ்தகத்தில் பார்த்தா சிற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்துன்னு ஒரு தமிழில் ஒரு இருக்கும், அதை சொல்லுங்கள். இல்லை திருப்பாவையாவது சொல்லுவாங்க. எதுவுமே இல்லைன்னா கூட திருப்பாவை சொல்லுங்கள், பரவாயில்ல போகிறோம். வராகமூர்த்தினா உங்களுக்கு திருப்பதியில் அந்த வராகமூர்த்தி படம் கிடைக்கும், மகாபலிபுரத்தில் வராகமூர்த்தி படம் கிடைக்கும். அதனால் கடையில் கேட்டாலே பக்கத்தில் தருவான்.
எந்த க்ஷேத்திரத்தோட வராகமூர்த்தியாக இருந்தாலும் ஸ்ரீமுஷ்ணம், எந்த க்ஷேத்திரத்தோட வராகமூர்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, வராகமூர்த்தியோட படத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் கட்டாயம் கிடைக்கும். அதேமாதிரி வீட்டில் இந்த அனாவசியமான செலவு, ஏதோ ஒரு சக்தியை தொல்லை பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா அந்த சக்தி, அது வாஸ்து தோஷம்னு நினச்சா கூட சரி, அந்த வாஸ்து தோஷமும் நிவர்த்தி ஆகும். வேறு எதுவுமே வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சாமிஜி. இவரை தொடர்ந்து அடுத்த நேரம் வந்து இணைப்புல காத்துக்கிட்டே இருக்காங்க. யார் எங்க இருந்துன்னு பாத்துடலாம். வணக்கம். வணக்கம் மேடம், என் பேர் பிரபு. எங்க இருந்து பேசுறீங்க பிரபு? நீங்க? நாங்க சேலத்துல இருந்து பேசுறேங்க. என்னுடைய பிறந்த தேதி 13/4/73ங்க. பூர நட்சத்திரம், சிம்மராசி பூர நட்சத்திரம். உங்களுக்காக தான் நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் இல்லைங்களா? ஆமா, என்னோட ஃபேமிலிக்காக நான் கேட்கணுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா 93லயே எங்களுக்கு பெரிய நஷ்டம் வந்து சொத்தெல்லாம் இழந்து நாங்க வெளியில வந்துட்டோங்க. எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. 2006ல எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க. அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் எங்களால இன்னும் மேல வர முடியாம 10 ரூபா முதலீடு போட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சா 20 ரூபா நஷ்டம் ஆகுதுங்க. பூரா கடன்லயே இருக்கு. குடும்பத்தோட சேர்ந்து தற்கொலை முயற்சி கூட பண்ணிட்டோம். அப்ப எங்க நிலைமை அந்த நிலைமைக்கு மோசமா போயிருச்சு. இப்ப வந்து எனக்கு குழந்தைங்க, பையன் 1 பொண்ணு 1, 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட்ல மூட்டு ஜாயிண்ட், கை ஜாயிண்ட் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா வலி இருக்கு. எல்லா இடத்துலயுமே வலி ஆகுது. வைத்தியம் பண்ணாலும் கொஞ்சம் சரியாகுது, மறுபடியும் அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. தொழில் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இது எதுனால? நம்ம வேற இடத்துல யார்ட்டையாவது இதை பத்தி நம்ம ஜாதகமோ ஏதோ கேட்டாலும் அவங்க நல்ல பலன் சொன்னா கூட அது பழிக்க மாட்டேங்குது. இது விஷயமா சுவாமிஜி கிட்ட பேசுறீங்க. கவலைப்படாதீங்க சார், உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமா வந்து சரியாகிடும். தற்கொலை முயற்சிலாம் இனிமே நீங்க பண்ணாதீங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமிஜி. சொல்லுங்க. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? நமஸ்தே. எத்தனை குழந்தைங்க? 2 பையன் 1 பொண்ணு 1ங்க. ஓ சரி. உங்களுக்கு இப்போ ஆரோக்கியத்துல ஏதாவது குறைபாடு இருக்கா? ஆரோக்கியத்துல தான் கை ஜாயிண்ட் சமீபத்தில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல எனக்கு கால் ஜவ் விலகி கால் இதாயிடுச்சுங்க. அதுல இருந்து இப்ப நடக்க முடியாம கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து கையில பையில சாப்பிடுற பொருள் எடுத்து விக்கிறவன். கால் இப்படி ஆயிட்டதுனால சொல்லுங்க, என்னால அதுவும் செய்ய முடியாம இப்ப ஒரு இடத்துல ஒரு சமையல் செய்யற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேங்க. மனைவி? உங்க மனைவி 2 பேருமே சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். உங்க மனைவி என்ன பண்றாங்க? அவங்களும் என் கூட சேர்ந்துதான் நாங்க ஒரு கேண்டீன்ல வேலை செய்யறோம். 2 பேரும். குழந்தைங்க என்ன பண்றாங்க? பையன் வந்து ஸ்கூலுக்கு 2வது படிக்கிறான். பொண்ணு வந்து குழந்தைய நாங்க வேலை செய்யற இடத்துல தொட்டில போட்டுட்டு நாங்க வேலை செய்யறோம். இப்ப நீங்க கேள்வி கேட்ட நேரத்துல இப்போ வந்து உங்களுக்கு பிரம்ம சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சாதாரணமாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறோன்னா, இப்போ உங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயமும் ஒரு போராட்டமான ஒரு விஷயந்தான், மறுக்க முடியாது. மற்றவங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அளவு நிறைய போராட்டங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. இந்த பிரம்ம சாபத்துக்கு சில பரிகாரம் சொல்கிறேன், நீங்கள் அதை மாத்திரம் நீங்கள் செய்யுங்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும். பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. அதாவது ஒரு அமாவாசைக்கும் வெளியில் எறும்பு புத்து இருந்ததுன்னா அந்த எறும்பு புத்தில் நீங்கள் ஒரு கைப்பிடி சர்க்கரை போட்டுட்டு வாங்க. குறிப்பாக அமாவாசை தான் விசேஷம். ஒரு அமாவாசைக்கும் ஒரு கைப்பிடி எறும்பு புத்தில் நீங்கள் இனிப்பு சர்க்கரையை வந்து ஒரு கைப்பிடி சர்க்கரை போடுங்க. இதை தொடர்ந்து நீங்கள் செய்துட்டு வாங்க. இதை விட அதிகப்படியாக உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கோ இல்லை உங்கள் மனைவி பிறந்த கிழமை அன்னைக்கோ ஒரு கைப்பிடி எறும்பு புத்தில் சர்க்கரை போடுங்க. இதை வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆனால் வீட்டில் போடணுன்னு சொல்ல, வீடுகளில் இருந்தால் அந்த புத்தில் போட்டு எறும்பை ஜாஸ்தி பண்ணக்கூடாது. வெளியிலையோ மரங்கள்லையோ இல்லை தோட்டங்கள்லையோ எறும்பு புத்து இருக்கக்கூடிய இடத்துல போடுங்க. அப்படி இல்லைன்னா மணலில் போட்டு வைங்க, தானும் எறும்பு வரும். ஒரு கைப்பிடி சர்க்கரை நீங்கள் மண்ணில் கொண்டு போய் போட்டு வைங்க, ஒரு கைப்பிடி. அந்த காலத்தில் கூட பெரிய மகான்கள்லாம் வந்து சாப்பிடும்போது பூதபலின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களுக்கு போடுவான்னு சொல்லுவான். சேஷாத்திரி சுவாமிகள் கூட தான் சாப்பிடும்போது அந்த இலையிலேருந்து அந்த சாப்பாடை கைப்பிடி எடுத்து பக்கத்தில் வைப்பாராம். இந்த பூதத்தை கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொல்லுவான். அதனால் கண்ணுக்கு தெரியாத அருவமான சக்திகள் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது. நாம் கண்ணுக்கு தெரிஞ்ச சக்திகளை மட்டும் பார்க்குறோம், ஆனால் கண்ணுக்கு தெரியாத சக்தி இருக்குது. உங்களுக்கு சொன்னது எளிய பரிகாரம், ஒரு கைப்பிடி சர்க்கரை எடுத்து அந்த எறும்பு புத்துலேயோ அல்லது மண் காலியாக இருக்க மண்ணிலையோ போடுங்க. இது வந்து நீங்கள் வந்து ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு கைப்பிடி சர்க்கரைன்றது ஒரு 100 எறும்புக்கு சாப்பாடு.
ஆனால் நம்ம உருவத்தில் தான் இது எறும்பு இது யானைன்னு பிரிக்கிறோமே தவிர அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் வந்து ஒன்று தான். உருவம் பெருசாக இருக்கலாம், யானைக்கும் பசி ஒன்று தான், எறும்புக்கும் பசி ஒன்று தான். இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த எளிய பரிகாரம் ஒரு வலிய பரிகாரமாக கட்டாயம் மாறும். ஆனால் அதே நேரத்தில் ஒன்று யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு ஜீவனும் ஒரு நாளும் வாழ்நாளை அதிகப்படுத்திக்க வாழறதுக்காக தான் போராடுறது. அது நிலத்தில் இருக்கக்கூடிய மீனாக இருக்கட்டும் அல்லது வந்து நமக்கு நீரில் இருக்கக்கூடிய மீன்லேருந்து நிலத்தில் இருக்கக்கூடிய நாய் நரி பூனை வரைக்கும் அடுத்து ஒரு நாள் நீடித்து வாழணும்னு தான் போராடின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கஷ்டம் வரும்பொழுது நம்ம வந்து வாழ்நாள் வந்து முடிக்கணும்னு நினைக்கிறதே தப்பு. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொருந்தும். சில குழந்தைகள் பார்க்குறோம், நன்னா படிச்சிருக்கா, முதல் ரேங்க் வரல, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலன்னு தற்கொலை பண்ணிட்ட குழந்தைகளை பற்றி நம்ம பேப்பரில் பார்க்குறோம். அதாவது 4ஆவதா 5ஆவதா வந்தாலாம், இல்லைன்னு சொன்னால் 50 மார்க் தான் அவங்களால 100க்கு 100 வாங்க முடியலையா, அதனால் நினச்ச கல்வியை படிக்க முடியாதுன்னு தற்கொலை பண்ணிட்ட குழந்தைகளையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏன் இது முட்டாள்தனம்? ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து நமக்கு தான் துக்கம்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்மளை விட துக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா நமக்காவது வந்து அரசாங்கம் நமக்கு ஒரு பேசிக் ஒரு கருணை காட்டுறது. நம்ம இந்த பாரத தேசத்தில் நம்ம அரசாங்கம் நமக்காவது ஒரு பேசிக் ஒரு கருணை காட்டுறது. ₹1 ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்லாம். நமக்கு தேவையான ஒரு இதை வந்து எந்த ஒரு சட்ட ரீதியான முயற்சிக்கும் கோர்ட்டை வந்து போய் அணுகலாம். நமக்கு நீதிமன்றம் வந்து நியாயத்தை வழங்குறது. இப்படிலாம் வந்து நம்ம தேசத்தில் சட்ட ரீதியாகவும் எல்லா வழியிலையும் நமக்கு பாதுகாப்பு அரசாங்கம் வழங்குறது. அப்படி இருக்கும்பொழுது படிப்பில் பின்னால் போயிட்டேன், கடன் ஆயிடுத்து, நினச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியல, எனக்கு குழந்தை பிறக்கலை, இப்படிலாம் நினச்சி தற்கொலை முயற்சிக்கிறது எவ்வளோ முட்டாள்தனம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் ஒரு ஜீவராசியை படைக்கும் பொழுதும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் படைக்கிறார். அந்த காரணத்துக்காக படைக்கப்பட்ட ஜீவராசிகள் தன் காரணத்தை புரிஞ்சுக்காம நாமே இந்த மாதிரி முயற்சிகள் ஈடுபடுறது தப்பு. பொதுவாக அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுனா, அதனிலும் அரிதுனா, கூவுன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுனா. எத்தனை பேர் ஒரு கிட்னியோட உயிருக்கு போராடுறா, எத்தனை பேர் ரத்த புத்துநோயில் அவசப்படுறா, எத்தனை பேருக்கு கண் இல்லாத போராடிட்டு இருக்கா. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, கண்ணே இல்லாதவர்கள் கூட வாழ்ந்து ஜெயிக்கணும்னு. இவ்வளோ விடுங்க, நீங்கள் சாலையோரம் பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்கிற பற்றி உங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் தான். சாலையோரம் பார்த்தா அந்த அம்மாவுக்கு 75 வயசு இருக்கும், இழந்த பழத்தை கூறு கட்டி விற்கிறா. அந்த கடையோட மொத்த மதிப்பே ₹100 இருக்காது. அந்த ₹100 பொருளை விற்று அந்த அம்மா ₹30 அன்றைக்கி பூரா சம்பாரிச்சு அவள் என்ன ஜீவனை நடத்துவா? ஆனால் பாருங்கள், 75 வயசில் கூட யாரையும் யாசகம் கேட்காம, யாரையும் நாடாமல் சாலையோரத்தில் வெயிலில் எலும்பிச்ச இந்த இழந்த பழம் விற்று போராடுறான். இவங்களெல்லாம் பார்த்து நமக்கு ஏன் நம்பிக்கை வரலை? அதனால் நாம் இவங்களெல்லாம் பார்த்து நிறைய கற்றுக்கணும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. கடவுள் வந்து கருணையோட கண் திறப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா, பசியோட கண் விழிக்கிற அத்தனை ஜீவராசிகளும் தூங்கும் பொழுது பசி இல்லாமல் தூங்குறது அது அவனோட கருணை தான். அதனால் கட்டாயம் கோமாதா பூமி மாதா இவெல்லாம் நம்மளை கைவிட மாட்டா. நிச்சயம் நம்புங்க. உங்களுக்கு சொன்னது ரொம்ப எளிய பரிகாரம் தான், இதை செய்யுங்க. நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம்னா விநாயக பெருமான், முழுமுத கடவுள். விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. நீங்கள் பாருங்கள், இருக்கிறதுலே எளிமையான கடவுள் விநாயக பெருமான். அவரை வழிபாடு பண்ணுங்க. உங்களோட கஷ்டங்கள் அத்தனையும் கட்டாயம் தீரும். பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். ஒரு கோயில் வாசலில் படுத்து நாளை கார்த்தால சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கணும்னு நினச்ச ஒருத்தர் மிகப்பெரிய கற்பூர வியாபாரி ஆனார். அதே கோயிலில் மொத்த வியாபாரம் பண்ணார். அந்த கோயிலுக்கு கோபுரம் கட்டி கொடுத்தார். இந்த மாதிரி எத்தனையோ வாழ்க்கை சரித்திரங்கள்லாம், வெற்றி பெற்றவங்களோட சரித்திரங்கள்லாம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு மகத்தான அற்புதம் நிகழும். நீங்கள் சொன்ன இந்த எளிய பரிகாரம் பண்ணுங்கள், சுவாமி வலிமையாக கை கொடுப்பார். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பிரபுக்காக வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தீர்வு நீங்க சொன்னீங்க. அண்ட் இதனால வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கும். அவருக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வந்து நம்பிக்கை ஊட்டுற மாதிரியான ஒரு பலன் நீங்க சொன்னீங்க சுவாமிஜி. வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. வேலாயுது மேடம். எங்க இருந்து பேசுறீங்க சார் நீங்க? நான் மதுரையில இருக்கு மேடம். உங்களுக்காக தான் நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணுமா? கடன் பிரச்சனை தான், வேற என்ன? இல்ல சார், உங்களுக்கு தான் கடன் பிரச்சனையா? ஆமா மேடம். சரிங்க சார், உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. 1971 சித்திரை மாசம் 15ஆம் தேதி. சரிங்க சார், நிறைய கடன் தொல்லைகள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா மேடம். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா சார்? சிமெண்ட் கடை வச்சிருக்கேன் மேடம். கவலைப்படாதீங்க சார், நிறைய பேர் வந்து பிரச்சனைகள் வந்து நம்ம சுவாமிஜி கிட்ட சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து நல்ல தீர்வு சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு சொல்லுவாரு. சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமிஜி சொல்லுங்க. எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க? 4 வருஷம் பண்றேன்.
அப்படியா? வேற உங்களுக்கு உபரியா வேற ஏதாவது பொருள் விற்கிறீங்களா? கொத்தனார் வேலை செய்யுது சார். கொத்தனார் வேலை பண்றீங்களா? ஆமாம் சார், பில்டிங் ஒர்க். அப்ப இந்த கடை யார் பார்த்துப்பாங்க? மைத்துனர் பார்த்துக்கிறார் சார். ஓ, ஆனா உங்களுக்கு வந்து கடன் வந்து அதிகமா இருக்கா? ஆமாம் சார், 7 லட்ச ரூபா இருக்கு. ஓ, இப்போ உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி உங்களோட சோதனைகளில் வந்து ஜெயிக்கிறதுக்கு எளிய சில பரிகாரங்களை சொல்கிறோம், நீங்கள் செய்யுங்க. பொதுவாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் வந்து கடவுள் வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறதில்ல. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று நினச்சிக்கோங்க, சுவாமி வந்து நமக்கு திடமான ஆரோக்கியமான உடம்பையும் தைரியமான மனசையும் கொடுத்துருக்கார். திடமான மனசும் ஆரோக்கியமான உடம்பும் மிகப்பெரிய மூலதனம். எதுக்கு இதை சொல்கிறோன்னா, பஞ்ச பாண்டவர்கள் எடுத்துட்டிங்கன்னா மகாபாரதத்தில் சூதாட்டத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டோ இழந்து, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாரதம், எல்லாத்தையும் இழந்து வெளியில் வரா. எல்லாத்தையும் இழந்துன்னா அவள் போட்டுக்கிற ஆபரணம் கிடையாது, காலில் வந்து செருப்பு கிடையாது, தலையில் கிரீடம் கிடையாது, மேலே போத்திக்க துண்டு கிடையாது, அப்படியே நடந்து வரா, வெளியில் வரா சுகத்தோட. அப்போ வந்து கேட்குறார் அங்கே இருக்கிற மகரிஷி, தர்மா எல்லாத்தையும் இழந்துட்டியான்றார். நம்பிக்கையை நான் இழக்கலைன்றார். அவர் என்ன சொல்கிறார்? எல்லாத்தையும் இழந்துட்டியா தர்மான்னு கேட்டும்போது, எல்லாத்தையும் இழக்கலை, நம்பிக்கையை இழக்கலை, இன்னும் நம்பிக்கையை நான் வச்சுருக்கேன். எதுக்கு சொல்ல வரோன்னா, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ கஷ்டங்கள் வரலாம், ஆனால் நாம் தவறான வழிக்கு போய் கடனாளி ஆகியிருந்தால் தான் வருத்தப்படணும். நியாயமான தொழில் செய்யக்கூடிய நிலையில் கடன் வந்தால் வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லுவோம். ஏன்னா ஆச்சரியமாக இருக்கும், கடனை பற்றி கவலைப்படாதேன்னு சொல்கிறோம். அப்படி கிடையாது. அமெரிக்காவில் இருக்க ஒரு அமெரிக்க குடிமகனும் கடன்காரன் தான். நாம் தான் பெருசாக நினச்சிட்டு இருக்கோம் அமெரிக்கன்னா. அமெரிக்கன்னு சொன்னால் நம்ம ரொம்ப பெருசாக, அமெரிக்காவில் ஒருத்தரும் கிரெடிட் கார்டு இல்லாமல் வெளியே போக முடியாது. பெட்ரோல் போடணுன்னா கூட கிரெடிட் கார்டு இருந்தால் பெட்ரோல் போட முடியும். இந்தியர்கள் எவ்வளோ மேல், நம்மளாம் எவ்வளோ மேல். நம்ம ரொம்ப சேமிப்பை வந்து என்கரேஜ் பண்ணுறோம். இன்னும் கேட்டால் நம்ம பெண்களை பாராட்டணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் தான் அந்த சேமிப்புக்கு மூலாதாரமே. அவங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பைசாவையும் சேர்த்து வச்சுருக்காங்க. நம்ம பெண்கள், நம்ம குடும்ப பெண்கள் நிறைய பணத்தை பாதுகாப்பாக சேர்த்து வச்சு நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கான்னு சொல்லணும். எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, அமெரிக்கனே கடன்காரனாக தான் இருக்கும், நம்ம அவனை பாராட்டிட்டு. ஒருத்தர் சொன்னார், அமெரிக்காவில் பாரு, இந்த கார் ஓட்டுறவங்க கூட இங்கிலீஷில் பேசுகிறான்னு. அட பைத்தியக்காரன், அவனோட பாஷையே இங்கிலீஷ் தானே. அவன் கார் ஓட்டுறவன் இங்கிலீஷில் பேச வேறு இதில் பேசுவான், அவன் தமிழில் பேசினா தான் ஆச்சரியப்படணும். அந்த மாதிரி ஒரு பெரியவர் சொன்னார். அந்த மாதிரி நாம் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, கடன்னு சொன்ன உடனே இழிவு நினைக்கிறோம். அதை பற்றி நினைக்காதீங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கடன் ஏற்படுறதுன்றது இயற்கை. ஒரு பக்கம் மூலதனம், அது வந்து ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல முடங்குறது. இன்னொரு பக்கம் உழைப்பு. மூணாவது, இந்த உழைப்பு பலன் தராத ஒரு சூழ்நிலையில் மூலதனம் முடங்கி போகும்பொழுது கடன் வருது. அதனால் கடனை பற்றி சலிக்காதீங்க, கவலைப்படாதீங்க, வாழ்க்கையில் இருக்க நம்பிக்கையை வந்து இழக்காதீங்க. இப்போ சொல்கிற வந்து எளிய பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் வீட்டில் வந்து முருகப்பெருமான் படம் வச்சு தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். 3 மாதம் 90 நாள் வழிபாடு பண்ணுங்கள். 90வது நாள் முடியும் பொழுது பக்கத்தில் இருக்க ஒரு முருகன் கோயிலுக்கு போய், இல்லை சிவாலயம் போய், பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயோ இல்லை சிவன் கோயிலுக்கு போயோ, கல்யாணமாகாத உங்களுக்கு அங்கே பூஜை பண்ணக்கூடிய குருக்கள் யாராவது இருந்தால், பூணல் போட்டிருப்பா, கல்யாணமாகாத குருக்களை வீட்டுக்கு வர சொல்லி வேட்டியும் துண்டும் அவருக்கு தானமாக கொடுங்க. இதை ஒன்று மாத்திரம் செய்யுங்க. இதுக்கு அப்புறம் ஒரு பித்தளை வேல், பித்தளையில் ஒரு ஜான் வேல் வாங்கி முருகன் கோயிலை போய் சுற்றி 3 பிரதட்சணம் வந்து உண்டியில் போட்டுட்டு முருகப்பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த கடன் வந்து கட்டாயம் படிப்படியாக அடைஞ்சுட்டே வரும். கட்டாயம் நீங்கள் நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்ய முடியும். உங்கள் தொழிலும் நல்லாயிருக்கும். நீங்கள் கொத்தனார் தொழில்னு சொல்கிறீங்க, இந்த கட்டடக்கலைன்னு சொல்லுவாள். இந்த கட்டடக்கலையை நீங்கள் வந்து உங்களை மாதிரி ஒரு 100 கொத்தனார் சேர்ந்தால் தான் மிகப்பெரிய பில்டிங்கே வந்து உருவாகும். கொத்தனார் இல்லாத பில்டிங்கே கிடையாது. ஒரு உத்தமமான தொழில் செய்கிறீங்க. நீங்கள் செய்யக்கூடியது உத்தமமான தொழில், சொந்த தொழிலும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகமும் நல்லா இருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ சொன்னதை மாத்திரம் செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த 7 லட்சம் இல்லை, அது 70 லட்சமாக இருந்தாலும் அடையும். தொகை எவ்வளோன்னு பார்க்காதீங்க. கடன் விலகக்கூடிய நேரம் வந்தால் கடன் விலகும், வியாதி விலகக்கூடிய நேரம் வந்தால் வியாதி விலகும், பகை விலகக்கூடிய நேரம் வந்தால் பகை விலகும். அதனால் அதனுடைய எண்ணிக்கையை பார்க்காதீங்க. வெக்கப்போர் எவ்வளோ பெருசாக இருந்தால் ஒரு சின்ன நெருப்பு அவ்வளோ பெருசு எரிக்கலையா? அதனால் தைரியமாக இருங்க, நம்புங்கள், நல்லதே நடக்கும். எல்லாருக்குமே நம்பிக்கை ஊட்டுற மாதிரியான ஒரு தீர்வு நீங்க சொன்னீங்க சுவாமிஜி. இதை தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் சித்ரா மேடம். சாமிக்கு வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க சித்ராமா? நீங்க? நாங்க நன்னிலத்துல இருந்து பேசுறப்பா. நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக தான், என் குடும்பத்துக்காக. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா.
என் ராசி வந்து மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், 5/3/1971 வெள்ளிக்கிழமை பிறந்தேன். என்ன சந்தேகம் கொடுத்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? எங்க வீட்டுக்காரங்க இறந்து 5-6 வருஷம் ஆயிடுமா. இப்பதான் ரீசெண்டா 1 வருஷம் ஆகுதுன்னு எல்ஐசி ஏஜென்டா சேர்த்து போற இடம்ல தடக்கலாவே இருக்கு. கிட்ட மட்டும் எழுதி முடிச்ச பிறகு பணம் இல்ல, அப்புறம் பாக்கலாம்னு சொல்லிடுறாங்க. 3 மாசமா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்களை படிக்க வச்சிட்டு இருக்க, ரொம்ப சிரமமா இருக்கு. 2வது எனக்கு உடம்புல ஏதாவது திடீர்னு மாத்திரை திங்காதனாலே கிடையாது, டெய்லி மாத்திரை சாப்பிடுற மாதிரியே இருக்குது. அதனாலதான் சாமிகிட்ட கேட்போன்ட்டு. கவலையப்படாதீங்கம்மா. உங்களுடைய வேலையிலும் சரி, உங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்டதும் சரி, எல்லா பிரச்சனைகளுமே வந்து உங்களை விட்டு கண்டிப்பா விலகிடும். நம்ம சுவாமிஜி கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமிஜி நமஸ்தே. நமஸ்தே ஐயா. உங்களுக்கு பூர்வீக நன்னிலமா? இல்லைங்க சார், நான் பிறந்தது மன்னார்குடி. ஆஹா, பழையாறு பக்கத்துல இருக்க நன்னிலமா நீங்க இருக்கிறது? ஆமா சார். அது திருவாரூர் பக்கத்துல. திருவாரூர் பக்கத்துலயா? எல்லாமே ரொம்ப சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஊர். நல்ல நிலம், நன்னிலம். நீங்க இருக்கிற இடமெல்லாம் அருகாமையில சரித்திர முக்கியத்துவம் வாழ்ந்த ஊர்ல இருக்கீங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா, உங்க தொழில் சிறப்பா இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. உங்க தொழில் சிறப்பா இருக்குமான்னு. இப்போ வந்து உங்க சப்தரிஷி வாக்கியப்படி இது வந்து உங்களோட தொழில் வந்து நிதானமாக தான் போகும். ஒரு விஷயம் பாருங்க, ஆமை நிதானமாக தான் நடக்கும், ஆனால் 300 வருஷம் உயிர் வாழும். அது மாதிரி உங்கள் தொழில் நிதானமாக போனாலும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்குரிய வழிகளை சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பொதுவாக நம்ம தேசத்தில் நம்ம மக்கள் இடையில் இந்த இன்சூரன்ஸுன்ற விஷயம் பிரபலமாகுதா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் வந்து ஆயுள் காப்பீடு அப்படின்னா அது எவ்வளோ முக்கியத்துவம்னு தெரிஞ்சுக்க மாட்டேன்றோம். நம்ம அரசாங்கமும் எவ்வளோ ஆயுள் காப்பீடு திட்டங்கள் எல்லாம் வகுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா கொடுத்து டிவி வாங்குவான், அது ஒரே நாளில் பாழாயிடும். அப்புறம் கேரண்டி வாரண்டின்னு அலைவா அது கிடைக்காது. ஆனால் ஒரு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா குறைந்தபட்சம் ஒரு 50,000 இதில் வாங்க முடியும். ஏன்னா வாகன இன்சூரன்ஸ்ன்றது கட்டாயத்தின் பேரில் நம்ம பண்ணுறோமே தவிர, நம்ம வாங்கக்கூடிய எலக்ட்ரானிக் பொருளுக்கோ அல்லது நகைகளுக்கு கூட இன்சூரன்ஸ் உண்டு. நம்ம வாங்குகிற ஜுவல்லரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிக்கு போய்ட்டு 20 சவரன் வாங்கிட்டு வரோம், 10 சவரன் வாங்குகிறோம், அதுக்கும் இன்சூரன்ஸ் உண்டு. அதே மாதிரி வீட்டுக்கு இன்சூரன்ஸ் உண்டு. ஒரு 50 லட்சம் ரூபா கொடுத்து வீடு வாங்குகிறோம், வீட்டுக்கு ஏன் இன்சூரன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், வீட்டுக்கும் இன்சூரன்ஸ் உண்டு. பிரயாணம் போகிறோம், காசி போகிறோம், கயா போகிறோம், யாத்திரை போகிறோம், பிரயாணத்துக்கும் இன்சூரன்ஸ் உண்டு, பிரயாணங்களுக்கும் இன்சூரன்ஸ் உண்டு. அதனால் எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, ஆயுள் காப்பீடு மட்டும் இல்லை, எவ்வளோ திட்டங்கள் இந்த இன்சூரன்ஸில் இருக்குது. ஆனால் நம்ம மனுஷாளுக்கு அந்த இன்சூரன்ஸை பற்றி அதிகமான விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் இந்த திட்டங்களில் வந்து எல்லாரும் சேர்றதுக்கு தயங்குறாங்க. ஆனால் நீங்கள் செய்கிறது ஒரு நல்ல இந்த இன்சூரன்ஸுன்றது ஒரு நல்ல விஷயந்தான், ஒரு நல்ல தொழிலை. அதுவும் நீங்கள் ஒரு பெண்மணியாக இருந்து போராடி ஜெயிக்கணும்னு நினச்சி செய்கிறீங்க. இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஏன்னா பெண்கள் வந்து கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் எப்போ வந்து சுதந்திரமாக இருக்காங்களோ அப்போ தான் நம்ம நாடு செழிப்பாக இருக்கும். அதனால் பாரதி சொன்ன மாதிரி பெண் விடுதலை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். பெண்களுக்கு பொருளாதார விடுதலை அதை விட முக்கியம். அதனால் நீங்கள் தனித்து போராடுறீங்க, நல்ல விஷயந்தான். உங்களோட முயற்சி, உங்களோட தொழில் கட்டாயம் சிறப்பாக இருக்கும். சொல்கிற பரிகாரத்தை மட்டும் நீங்கள் விடாமல் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் வெற்றிக்கு மிக நெருக்கமாக போவீங்க. ஒரு புதன்கிழமையும் உங்களோட இஷ்ட தெய்வம் எதுவோ, அது எதுவோனா இருக்கலாம், துர்கையாக இருக்கலாம், காளியாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், லக்ஷ்மியாக இருக்கலாம். ஒரு புதன்கிழமையும் நீங்கள் விடாமல் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். பச்சை கலர் இங்கியில் தொடர்ந்து ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுங்க. பச்சை கலர் இங்கியில் தொடர்ந்து ஸ்ரீராம ஜெயம்னு குறிப்பிட்ட நேரம் குறிப்பிட்ட இதில் எழுதுங்க. உதாரணம், கார்த்தால 7 மணிக்கு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த நாளும் 7 மணிக்கு எழுதுங்க. இன்றைக்கி 7 மணிக்கு எழுதிட்டு சாயந்தரம் 8 மணிக்கு எழுதாதீங்க. பச்சை கலர் இங்கில் தொடர்ந்து ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுங்க. புதன்கிழமையில் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. இங்கே ஏன் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா குல தெய்வம்னு சொல்கிறோன்னா, சில பேர் பார்த்தா எங்கள் குலதெய்வம் வந்து முனீஸ்வரன் சொல்லுவாள். அந்த முனீஸ்வரனுக்கு செங்கல் வச்சு தான் பூஜை பண்ணுவாள், பொங்கல் போடுவாள். அப்போ நம்ம வீட்டில் வந்து முனீஸ்வரன் டெய்லி பூஜை பண்ணோன்னா முடியாது. சில பேர் எங்கள் குலதெய்வம் வந்து காட்டேரி, நாங்கள் காட்டேரி பூஜை தான் பண்ணுவோன்னா, அப்போ அந்த காட்டேரி பூஜை வீட்டில் பண்ண முடியாது. அதேமாதிரி பச்சை அம்மன், பவழம்மன் ஒன்று சொல்லிட்டே போவாள். அப்படி பச்சை அம்மனாக இருந்தாலும் அல்லது வேறு தெய்வங்களாக இருந்தாலும் சில தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ண முடியாதுன்னா, அதுக்காக தான் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம்னா, குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ கிராம தெய்வமோ எதுவாக இருந்தாலும் புதன்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுங்க. பச்சை கலர் இங்கில் ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க. கட்டாயம் உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்சி நல்ல முறையில் சிறப்பாக வரும். உங்களுக்கு வெற்றி வந்து கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைகளை காப்பாற்றி
கரை சேர்க்கக்கூடிய அளவு உங்களுக்கு வலிமை வரும், பணமும் நல்லா சரளமாக வரும். நல்லா கவலையை விடுங்க, நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இவங்களை தொடர்ந்து வந்து அடுத்த நேரம் இணைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெகநாதனுங்க. எங்க இருந்து பேசுறீங்க சார் நீங்க? கோயம்புத்தூர்ல இருந்துங்க. சார் உங்களுக்காக தான் நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணுமா? ஆமாங்க ஆமாங்க. சொல்லுங்க சார், உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம். 24/4/1975ங்க. கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம், மிதுன லக்னம்ங்க. என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட கேட்கணும் தெரிஞ்சுக்கலாமா? தொழில் வந்து சரியில்லைங்க, ரொம்ப நலிவடைஞ்சிட்டே வருதுங்க. அதுதான் கேட்கலாம்னு சொல்லி. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நீங்க? விசை தரீங்க. சரிங்க சார், கண்டிப்பா வந்து நம்ம சுவாமிஜி கிட்ட இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுவாமிஜி சொல்லுங்க. இது உங்க பரம்பரை தொழிலா? ஆமாங்க, இது வந்து பரம்பரை தொழில் தாங்க சாமி. விசை தரீங்கன்னா நீங்க மிஷினை வச்சா இல்ல வந்து இதுல தானா? இது மிஷின் வந்து இது கரெக்டான முடி இயங்க மாட்டேங்குதுங்க, ஏதோ ஒரு காரணத்தினால நின்னு போகுதுங்க. ஓ, இதுல என்ன பொருள் பண்றீங்க? பட்டா, இது பருத்தியா? காடா துணிங்க சார். காடா துணியா? ஆமாங்க. இப்ப இது வந்து உங்களுக்கு எத்தனை நாளா தொய்வா இருக்கிறதா தோன்றது? இது ஒரு 6 மாச காலமாவே இது தெளிவில்லாம போயிட்டு இருக்குங்க சார். ஓ, இப்ப வந்து உங்களுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி இப்ப இந்த தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோட இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரிஷப மாசம், அதாவது வைகாசி மாசத்துலேருந்து ஒரு நல்ல திருப்பத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருதுன்னு வருது. அதனால இது வந்து உங்களுக்கு அதிகபட்சம் இடையில குறுகிய காலம்தான் உங்களுக்கு இந்த ஒரு தொய்வான சூழ்நிலை இருந்தாலும், நமக்கு வந்து ஒரு 6 மாத காலம் 3 மாத காலம் சொன்னா கூட அந்த 3 மாதத்துக்கு மற்ற செலவுகள் எதுவுமே குறைய போகிறது இல்லையே. அதனால இந்த தொய்வான சூழ்நிலை மாறவும் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப எளிய சுலபமான ஒரு பரிகாரமாக நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் செய்யுங்க. ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த பெருமாளுக்கு வந்து பச்சை கலர் உடை, அதாவது பச்சை பட்டு அல்லது பச்சை கரை போட்ட வேட்டி வாங்கி திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு அந்த பெருமாளுக்கு அதை சமர்ப்பித்து துளசி மாலை போடுங்க. என் பக்கத்தில் என்ன பெருமாள் கோயில் இருக்கோ, நான் சொல்கிறது பச்சை பட்டு. இப்போ பச்சை பட்டுன்னு சொன்னால் ஒரு 6 அடி உயரத்துக்கு பெருமாள் இருக்காருன்னா, என்னால் அவ்வளோ வசதி இல்லை, 6 அடி உயரம் பெருமாள் இருக்கார், 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து பச்சை பட்டு வாங்கி சாத்த முடியாதுன்னா பச்சை கரை போட்ட வேட்டி வாங்கி சாத்துங்க. அது வந்து 300 ரூபா 400 ரூபா தான் இருக்கும். அது சாத்தி துளசி மாலை போட்டு, பெரிய மாலையாக இருக்கணும், துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்கள். அதில் வந்து சுவாமி வந்து 6 அடி உயரம் இருக்காரா 3 அடி உயரம் இருக்காரா கணக்கு இல்லை, பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் இதை பண்ணுங்கள். ஒன்று, அந்த துளசி மாலை போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை வழிபாடு பண்ணிவிடுங்க. இந்த ஒரே ஒரு முறை இதை பண்ணிவிட்டு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் வீட்டில் வெத்தலை பாக்கு பழம் வச்சு வெள்ளிக்கிழமை யாராவது சுமங்கலி ஸ்திரியை வர சொல்லி உங்கள் மனைவியை வச்சு கொடுக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு ஒரு 3 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்யுங்க. வெத்தலை பாக்கு, மஞ்சள், கண்ணாடி, குங்குமம், மங்களகரமான பொருள் வச்சு ஒரு ரவிக்கை பிட்டு, அது எது வேணா இருக்கலாம், அதை வச்சு 3 வெள்ளிக்கிழமை 3 பேர் கொடுங்க. போகிறோம் ஒரு வெள்ளிக்கிழமை ஒருத்தருக்கிழமை 3 வெள்ளிக்கிழமை கொடுங்க. இதுக்கு மாதம்லாம் கணக்கு இல்லை, மாசி மாதம் பங்குனி மாதம்னா கணக்கு இல்லை. இதை செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பத்தை நீங்கள் சந்திக்கிற வாய்ப்பு வரும். உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய தொய்வு வந்து முழுமையாக மாறும். உங்கள் தொழில் வந்து சிறப்பாக இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். இன்னைக்கு கால் பண்ண நேயர்களுக்கும் சரி, பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து நம்பிக்கை ஊட்டுற மாதிரியான பதில்கள் நீங்க சொன்னீங்க, தீர்வுகள் நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் மேன்மை அடைய சுவாமிஜி கிட்ட பேச OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோகா ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.